ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்ன் சோடர். இது ஒரு ரிச்சான க்ரீம் பேஸ் கார்ன் சூப். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: கார்ன் 3 கப், பால் 3 கப், வெங்காயம் அரை கப், செலரி அரை கப், செலரி இல்லைன்னா பீன்ஸ் கூட எடுத்துக்கலாம், கேரட்ஸ் அரை கப், உருளைக்கிழங்கு அரை கப், பூண்டு 15 பல் பொடியாக நறுக்குனது, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன். வாங்க இப்போ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விடுங்க. அதில் 15 பல் பூண்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். பூண்டு ஓரளவு வதங்கின பிறகு அரை கப் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்குற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கேரட்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வேகிற காயங்க, அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறேன். இப்போது செலரி ஆட் பண்ணுறேன். செலரி இல்லாதவங்க பீன்ஸை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே அரை கப். பீன்ஸ் தான் ஆட் பண்ணுங்கிறதுல பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராக்கலி ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க சாய்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க கார்ன் 3 கப் கார்ன் சொன்னேன் இல்லையா, அதில் 2 கப் கார்னை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கார்னை நல்லா கோஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறி ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கோஸாக அரைச்சி வச்சுருக்க 1 கப் கார்ன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த காய்கறிங்க வேகிற அளவு ஒரு 1.5 கப் தண்ணி நான் விடுறேன். 1.5 கப் தண்ணி போதும், ரொம்ப தண்ணி விட வேணாம். ஏன்னா நம்ம பால் வேறு சேர்க்க போகிறோம், அப்புறம் சூப் ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வேக விட்டுருங்க. பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ்க்கு 3 கப் பால் சரியாக இருக்கும். இது நான் ஸ்கிம் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் வேணுங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது தேவையான உப்பு போட்டுட்டேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், கார்ன் சவுடர் சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கார்ன் கோஸாக அரைச்சி சேர்த்ததுனால சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோன்னு தெரியாமலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.